மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம H2SO4 லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சிம்பிளாக எழுதுறது, என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது. ஏற்கனவே நவம்பர் 17 நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதை ஒரு வாட்டி பாருங்கள். அதில் ரூல்ஸ் நான் எழுதியிருக்கேன். இப்போ ஓரலாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு மூலக்கூறு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மூலக்கூறோட அமைப்பை நான் மைய அணுவை கண்டுபிடிச்சி மூலக்கூறோட அமைப்பை ரஃப்பாக எழுதிக்கணும். எஸ் 4 ஓ இருக்குது. ஓ ஓ ஓ ஓ அப்புறம் 2 ஹெச் இருக்குது. எதனா 2 ஆக்சிஜனோட போடலாம். நம்ம இந்த ஆக்சிஜனோட போட்டுக்கலாம். போட்டு முடித்த பிறகு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு அணுவிற்கும் இணைதிறன் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சி அந்த இணைதிறன் எலக்ட்ரான் எல்லாத்தையும் கூட்டிக்கணும். இப்போ இணைதிறன் எலக்ட்ரான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சல்ஃபருக்கு 6, ஒவ்வொரு 4 ஆக்சிஜன், ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் 6 இணைதிறன் எலக்ட்ரான்கள். ஸோ 6 6 6 6. ஸோ 4 ஆக்சிஜன் இருக்குது. 1 2 3 4. ஒரு சல்ஃபருக்கு, சல்ஃபரும் 16வது தொகுதி, அதனால் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 ப்ளஸ் 2 ஹைட்ரஜன் 1 ப்ளஸ் 1. ஸோ 32 எலக்ட்ரான். இதெல்லாம் கூட்டின பிறகு என்ன, மொத்தம் எத்தனை பாண்ட்ஸ், எத்தனை பிணைப்புகள் இருக்குது பார்க்கணும். 1 2 3 4 5 6. ஒரு பிணைப்புக்கு 2 எலக்ட்ரான். ஸோ மொத்தம் 12 எலக்ட்ரான். இந்த 12 எலக்ட்ரானை கழிச்சிட்டா மீதி 20 எலக்ட்ரான். இந்த 20 எலக்ட்ரானை இதில் நம்ம ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணும்போது எண்ம விதியை பயன்படுத்தணும். எண்ம விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு அணுவை சுற்றி 8 எலக்ட்ரான்கள் இருந்தால் அது நிலைப்புத்தன்மை உடையது. இப்போ அது பிரகாரம் 20 எலக்ட்ரான். இப்போ பாருங்கள், இந்த சல்ஃபர் எடுத்துக்கிட்டோன்னா 2 4 6 8. ஏன்னா ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இது தலைமையில் நம்ம எந்த எலக்ட்ரானும் எழுத வேண்டாம். அடுத்து இந்த ஆக்சிஜனுக்கு பாருங்கள், 1 தான் இருக்குது, 2 எலக்ட்ரான் தான் இருக்குது, மீதி 6 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ 20 எலக்ட்ரானை இந்த இதுக்கு 6 எலக்ட்ரான் 1 2 3 4 5 6 எழுதியாச்சு. அதே போல் இந்த ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 5 6. இப்போ பாருங்கள், 2 4 6 8 சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. 2 4 6 8 சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த ஆக்சிஜனுக்கு பாருங்கள், இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். அப்போ இதுக்கு தேவைப்படுறது 2 எலக்ட்ரான் தான். அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே தேவைப்படுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது லூயிஸ் அமைப்பு. லூயிஸோட டாட் ஃபார்முலா கேட்டாங்கன்னா அந்த பாண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு 2 எலக்ட்ரான் போடணும். அவ்வளோதான். ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் இல்லையா போடணும். இது லூயிஸ் அமைப்பு. லூயிஸோட புள்ளி அமைப்பு எப்படி எழுதுனா இதே தான். இங்கே பாருங்கள், எஸ்ஸு எஸ்ஸு ஓ ஓ ஓ ஓ எழுதியாச்சா. அடுத்து ஹெச்சு ஹெச்சு. ஏற்கனவே இருந்த புள்ளி எல்லாத்தையும் எழுதிடலாம். 2 4 6. அதே போல் இந்த ஆக்சிஜனுக்கு 2 4 6. அதே போல் இந்த ஆக்சிஜனுக்கு 2 4. இந்த ஆக்சிஜனுக்கு 2 4. ஸோ 20 எலக்ட்ரான் தானே. 6 12 16 20 முடிஞ்சு. ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான். அந்த பாண்ட் இருக்க இடத்துல 2 எலக்ட்ரான். இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ 2. இங்கே ஒரு பாண்ட் இருக்குது 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 2. அவ்வளோதான். இது லூயிஸோட புள்ளி அமைப்பு. இது லூயிஸோட ஸ்ட்ரக்சர். இது வெறும் அமைப்பு. தேங்க்யூ சில்ட்ரன்.